மேஷராசிக்காரங்க 2026 கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக ரொம்ப கவனமாக இருக்கணும். மொதல் விஷயம். அந்த ஃபினான்ஸை எப்படி கையாளுறதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். இந்த 2026 இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்க வேண்டிய ஒரே ஆஸ்பெக்ட் எதுனா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா 2ல் வரக்கூடிய யுரேனஸ். யுரேனஸ் அப்படிங்கிற கிரகம் வந்து மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து மறுபடியும் அதனுடைய ராசியான ரிஷபத்துக்கு போகுது. இது வந்து இவங்களுக்கு செகண்ட் பிளேஸாக அமைஞ்சிடும். இப்படி செகண்ட் பிளேஸாக இருக்குங்கிறப்ப இவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடிய யுரேனஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா 4 தலைமுறைக்கான சொத்தை இந்த வருஷம் இவங்க சேர்த்துற முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது வந்து நிறைய பேருடைய ஸ்கேமில் மாற்றக்கூடிய ராசிலையும் இந்த வருஷம் மேஷராசி வருது. ஒருத்தவங்க ஆசைவாரத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மாட்டக்கூடிய ராசியில் மேஷராசி இருக்குது. லைக் வந்து எப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு அடுத்த நாளே வந்து 20 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்தில் போய் மாற்றுறது வந்து மேஷராசி இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உறவுகள் கிட்ட, ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகள் கிட்ட கோபதாபங்களை காட்டாமல் இருந்தாலே மேஷராசி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம்.